வீடியோ மாதிரி எடுத்துரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 13 kg பிரிஞ்சி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த பிரிஞ்சி பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பிரிஞ்சியை ரெடி பண்ணி நம்ம கோவிலில் தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரிஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பெரிய அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாத்திரம் நல்லா காஞ்ச பிறகு அதில் 3 லிட்டர் கிட்ட கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கரம் மசாலா ஸ்பைசஸ் 1 கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு இது 3 தான் சேர்த்துருக்காங்க. பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 4 கைப்பிடி அளவு சேர்த்துருக்காங்க. எப்போவுமே பச்சை மிளகாய் ஆயிலில் சேர்த்த பிறகு அது வெடிக்க ஆரம்பிக்கும், அதனால் மூடி போட்டு மூடியாச்சு. பச்சை மிளகாய், கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆன பிறகு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. 5 kg ஆனியன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனியனை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியவும் சேர்த்தாச்சு. தக்காளியுமே பார்த்திங்கன்னா 5 kg தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு 15 நிமிஷம் கிட்ட மூடி போட்டு குக் பண்ணியாச்சு. தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்த பிறகு அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. 1 கிலோ இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். பூண்டு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டையும் தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அது நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போன பிறகு கழுவி வச்சுருக்க அரிசியும் சேர்த்தாச்சு. தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா எப்பவும் போலவே தான். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்ப்போம்ல, அதே மாதிரியே தான். ஒரு டப் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுருந்தோம். அதே டப்பில் 2 டப் தண்ணி சேர்த்தாச்சு. எல்லாமே சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சமையல் பண்ணுறவர் பார்த்திங்கன்னா இவர் தான். அவர் பையன் கிண்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு தம்பி தான் வேணும், அவரோட பையன். அவர் பார்த்திங்கன்னா சமைச்சிட்டு இருக்கும்போதே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டே போட்டு ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணுறோம்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி உப்புமே பார்த்திங்கன்னா சமையலை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் போடணும், அப்போ தான் அதில் இருக்க அயோடின் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். தனி மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 20 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்காங்க. கொத்தமல்லி, புதினா இது ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கோம். கேர்டுமே இதில் ஆட் பண்ணாங்க. அதை நான் வீடியோ எடுக்காமல் ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கேன். 2.5 லிட்டர் கேர்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு லெமனோட ஜூஸை மட்டும் எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக கீயும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், அரிசி தண்ணி இது ரெண்டுமே சம அளவில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு மேலே கொத்தமல்லி, புதினா இது ரெண்டையும் சேர்த்து தம் போட்டுருவோம். பட் இவங்க பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. அதில் இருக்கிற சூடுலேயே பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா வெந்து வந்துடும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா அதுவுமே தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கிட்டு வெந்து வந்துருச்சு. காமனாக நம்ம எல்லாரோட வீடுகள்லையுமே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் இது எல்லாமே சேர்த்து ஆயிலில் நல்லா சாத்தே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்ப்போம். பட் இவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி குக் பண்ணியிருந்தார். அரிசி தண்ணி இது ரெண்டும் சம அளவில் வந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டார். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். தண்ணி எல்லாமே இழுத்துட்டு அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருந்தது. ரைஸுமே உதிரி உதிரியாக ரெடியாக இருந்தது. நீங்கள் சிவன் கோவில் பூஜையிலலாம் கலந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் பார்த்துருப்பீங்க. நானுமே பார்த்துருக்கேன். இதெல்லாம் எல்லாராலையுமே ஊத முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஊத முடியும் அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சுது.
டிமார்ட்லேருந்து என்னோட தங்கச்சி அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த பிளேட் காம்போ செட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் தான். நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. இந்த ஒரு கிளாஸ் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா 59 ருபீஸ் தான். அதோட குவான்டிட்டி வந்து 300 ml. அடுத்ததாக இந்த ஒரு கண்டெய்னர் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இந்த கண்டெய்னரோட லிட்டு, இந்த கண்டெய்னரோட ஃபுல் அப்பியரன்ஸுமே பார்த்திங்கன்னா டீ கடையில் பிஸ்கெட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு கண்டெய்னரு ரொம்பவும் அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69 ருபீஸ். 750 ml குவான்டிட்டி பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் கண்டெய்னரு, இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 69 ருபீஸ். இதோட கெப்பாசிட்டியுமே பார்த்திங்கன்னா 750 ml. இதே மாடலில் 2 கண்டெய்னர் வந்து வாங்கியிருந்தோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு கண்டெய்னர், இதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அந்த கண்டெய்னரோட லிட்டு பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அதை பார்த்திங்கன்னா காப்பரில் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவும் அழகாக இருந்தது. நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கிளாஸ் கிடையாது, அக்ரலிக்கு. இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1000 ml. அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கிளாஸ் கண்டெய்னரோட குவான்டிட்டியுமே பார்த்திங்கன்னா 1000 ml தான், 99 ருபீஸு. இதோட லிட்டுமே பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நடுவில் அக்ரலிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிமார்ட்லேயே ரொம்பவும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த 4 செட் கண்டெய்னர் தான். இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 100 ml பிடிக்கும். இந்த 4 செட்டு ஜஸ்ட்டு 99 ருபீஸ்க்கு வந்து கிடைக்குது. இதை ஒன்று வந்து வாங்கியிருந்தா. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2 செட் கண்டெய்னர் ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு கிடைக்குது. இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 300 ml கெப்பாசிட்டி பிடிக்கும். இந்த கண்டெய்னரோட ஃபுல் ஷேப்புமே பாருங்கள் ரொம்பவும் அழகாக இருக்குது. இதோட லிட்டுமே பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, நடுவில் வந்து அக்ரலிக்கு. இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் தான் பார்த்திங்கன்னா என்னோட தங்கச்சி அவங்களோட வீட்டுக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தா. நான் பார்த்திங்கன்னா என்னோட வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் மளிகை திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். டிமார்ட்லேருந்து இந்த ஒரு ஒயிட் ஸ்டோன் கிளிப்பை பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 79 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டோன் கிளிப்லாம் ஃபேன்சி ஸ்டோரில் வாங்குறவங்களுக்கு எவ்வளோ ரேட் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அபோவ் 100க்கு மேலே தான் கிடைக்கும். டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து இருந்தது. அதை நல்லா வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு தாளிப்பு பேன் பார்த்த உடனே எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருச்சு. ஜஸ்ட்டு 179 ருபீஸ்க்கு நல்ல வெயிட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நல்ல குழியாகவும் இருந்தது. ஆல்ரெடி தாளிப்பு பேன் என்கிட்ட இருக்குது. இருந்தாலுமே இதை பார்த்த உடனே ரொம்பவும் பிடிச்சிருச்சு. பிகாஸ் இதோட குவாலிட்டி நல்ல ஒரு வெயிட்டுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் தூக்கி பார்த்தா தான் எப்படி இருக்குது இது அப்படிங்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஒரு மாடலில் தாளிப்பு பேன் டிமார்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒயர்லேயே இருந்த இந்த ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை வந்து நம்ம ஃப்ரூட் பேஸ்கெட்டாக மட்டும் இல்லாமல் மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 99 ருபீஸ். இந்த பேஸ்கெட்டை வாங்குகிற ஐடியாவிலேயே நான் இல்லை. என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது இந்த பேஸ்கெட்டை, அதனால் அவர் தான் வந்து வாங்கினார். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் டிமார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த திங்ஸு. இந்த டைம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒட்டடை அடிக்கிற ஸ்டிக்கு, அப்புறம் டோர் மேட் இதெல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை பாய்.